ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பார்க்கலாமா? ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பழம்பெரும் ராஜ்யத்துல ஒரு எலி வாழ்ந்துகிட்டு வந்துச்சு. அந்த எலிக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை. எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்கள மாதிரி நாம இல்லையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த எலி இந்த ராஜ்யத்தோட சாலையில நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த ராஜ்யத்தோட ராஜா நகர்வலம் வந்தாரு. ஒரு பெரிய யானையில ஏறி அவரு தன்னோட பயணத்தை நடத்தினாரு. அத பார்த்த எலிக்கு ரொம்ப பொறாமையா போச்சு. இத யானை மாதிரி உடம்பு தனக்கு இல்லையே, அப்படி இருந்திருந்தா அந்த யானைக்கு கிடைக்கிற மரியாதையை எல்லாம் எனக்கும் கிடைக்குமேன்னு வருத்தப்பட்டுச்சு. அப்பதான் ஒரு பூனை அந்த எலிய கவனிக்கிறத பார்த்துச்சு. எலி, அடடா, யானைய பார்த்துக்கிட்டு பூனைய கவனிக்காம விட்டுட்டமேன்னு நினைச்சுக்கிட்டே அங்க இருந்த ஒரு பொந்துல போய் ஒளிஞ்சுக்கிடுச்சு. எலி ரொம்ப சின்னதா இருந்ததால பூனையால அந்த எலிய கண்டுபிடிக்க முடியல. அப்பத்தான் அந்த எலிக்கு அறிவு வந்துச்சு. அடடா, சுலபமா தப்பிக்கிற அளவுக்கு நமக்கு சின்ன உடம்ப கடவுள் கொடுத்திருக்காரு. இத விட்டுட்டு யானை மாதிரி பெரிய உடம்பு வேணும்னு முட்டாள்தனமா வருத்தப்பட்டமேன்னு நினைச்சுச்சு. அன்னையில இருந்து தாழ்வு மனப்பான்மையில இருந்து வெளிப்பட்டு நல்லபடியா தன்னோட வாழ்நாளை கழிச்சிச்சு எலி. ஓகே, இந்த ஸ்டோரியோட திருக்குறள் ஆண்ட் மீனிங் பார்க்கலாமா? வாங்க போலாம். குறள் நீதி: அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடின்பது நீதி. பொறாமை குணம் கொண்டவர்களுக்கு அவர்களை வீழ்த்த வேறு பகையே வேண்டாம், அந்த குணமே அவர்களை வீழ்த்திவிடும். ஓகே, உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஆண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வேற கதையோட சந்திப்போம். See you soon.